ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் அவேர்னஸ் ஃபார் எவ்ரி ஒன் தோஸ் ஹூ கோயிங் டு செலக்ட் அ ஃபோட்டோகிராஃபர் ஃபார் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் லைக் மேரேஜுக்கோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு பேபி ஃபோட்டோகிராஃபருக்கோ எதுக்காச்சும் ஒன்றுக்கு நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து போவீங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயின் ரீசன் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணுறதுக்கு. ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து மேரேஜ் இருந்தாச்சு. ஸோ எல்லாருமே போகிற மாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரி மேரேஜுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க இன்ஸ்டா பேஜஸில் வந்து நிறையா வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன். லைக் எந்த பேஜஸில் வந்து நல்லா இருக்குது, எந்த பேஜஸ் வந்து குவாலிட்டியான வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க, அவங்களோட எடிட்டிங் எப்படி இருக்குது. நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறனால என்னோட எடிட்டிங் வந்து கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வே ஆஃப் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஜஸ் வந்து காண்டாக்ட் பண்ணேன். லைக் காண்டாக்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து என்னென்ன கேமரா வந்து யூஸ் பண்ணுறீங்க, லைக் எத்தனை பேர் க்ரூ வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு பேஜ் வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பேஜ் வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன். அது எந்த இன்ஸ்டாகிராம் லைக் எந்த யார்கிட்ட வந்து நான் சூஸ் பண்ணேன், அது எந்தெந்த க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு லைக் சேம் அதே மாதிரி ஒரு பேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட நான் காண்டாக்ட் பண்ணேன். அவங்களோட வீடியோஸ் அண்ட் குவாலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்தாங்க. இருந்தாலுமே ஓகே, நல்ல ஒரு ரீச் இல்லை, ஆனால் நல்ல ஒரு குவாலிட்டியான வீடியோஸ் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து இருக்கனால ஃபைனலாக வந்து சரி ஓகே இவங்ககிட்ட நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி அந்த பேஜை காண்டாக்ட் பண்ணேன். எவ்வளோ வந்து பேக்கேஜ், எனக்கு வந்து இனிஷியலாக என்னோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டிட் வீடியோ, ஒரு கேண்டிட் ஃபோட்டோ, ட்ரெடிஷ்னல் வீடியோ, ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்தந்த பேக்கேஜில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேக்கேஜ் வந்து சொல்லிட்டாங்க. இனிஷியலாக பேக்கேஜ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வே ஆஃப் குவாலிட்டி நல்லா இருக்கனால சரி பரவாயில்ல இந்த பேக்கேஜுக்கு நம்ம வந்து இவங்ககிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி எல்லாமே ஃபைனல் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அவங்களோட அக்ரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 80% ஆஃப் த அமௌண்ட் வந்து பிஃபோர் டே மேரேஜ் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி 80% ஆஃப் த அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 80% ஆஃப் தி அமௌண்ட் வந்து நம்ம வந்து பே வந்து பண்ணியாச்சு. அட் த பாயிண்ட் பிஃபோர் டே மேரேஜ் வரையே எல்லாமே ப்ராப்பராக கரெக்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் பிஃபோர் டே மேரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 80% ஆஃப் த அமௌண்ட் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து பே பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வரோம். எங்களோட க்ரூ வந்து எல்லா பேருமே வந்து சென்னையில் வந்து இருக்காங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது. ட்ரெயினில் வர்றதுக்கோ இல்லை வந்து அனதர் வெஹிக்கிளில் வர்றதுக்கோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ நாங்கள் வந்து காரில் தான் வரோம். ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் அலவன்ஸ் வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. அது முன்னாடி அக்ரிமெண்ட்லேயே இருந்துச்சு. சரி ஓகே சென்னையிலேருந்து வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ராவல் அலவன்ஸும் நான் வந்து பே பண்ணேன். லைக் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சென்னை டு திண்டுக்கல். ஆக்சுவலி நான் வந்து திண்டுக்கல்ல தான் மேரேஜ் இருந்தாச்சு. திண்டுக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 அரௌண்ட் 10,000 சம்திங் அமௌண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. வித் டோலோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11,500 ருபீஸ் வந்து எனக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பரவாயில்ல, எல்லா பேரும் ட்ராவல் அலவன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து ஃபுல்லாகவே பண்ணுறாங்க. மித்த எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. ட்ராவல் அலவன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துக்கணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து பே பண்ணிட்டேன் வித் ட்ராவல் அலவன்ஸோட. பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே லைக் பிஃபோர் டே எனக்கு வந்து 6th ஜூன் வந்து மேரேஜ் ஆச்சு. 5th ஈவினிங் அவங்க வந்து நான் கால் பண்ணி கேட்குறேன். ப்ரீவியஸ் டேவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். லைக் எனக்கு வந்து இப்போ ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் மாதிரி எனக்கு ஒரு செஷன் வந்து வேணும். அது வந்து ஒரு 1:00 இல்லைனா 1:30 அந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஈவினிங் ஒரு 6க்குள்ளே அந்த செஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பிஃபோர் டேவே அவங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் பே பண்ணதுக்கப்புறம். அவங்களும் சரி ஓகே நம்ம வந்து ஒரு செஷன் வந்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. பிரைடும் சரி க்ரூமும் சரி 2 பேருமே ப்ரிப்பேர்டாக இருங்க. நம்ம வந்தோடனே செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வந்து ரெடி ஆகிட்டோம். 1:30 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அரௌண்ட் ஒரு 2:00 வந்து ரெடி ஆகிட்டோம். 2:00 ரெடி ஆகிட்டு நான் வந்து கால் பண்ணுறேன். ப்ரோ இன்னும் அந்த டீம் வந்து ரீச் ஆகலை, எனக்கு என்னென்னு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை, நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு. ½ அன் ஹவரில் வந்துடுவாங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 3:00 ஆச்சு, 3:00 வரல. 1 ஹவருக்கு அப்புறம் ஃபோன் பண்ணேன். 4:00 ஆச்சு, 4:00 வரல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5:30 வந்து ரீச் ஆனாங்க. ஓகே சரி ஃபங்க்ஷன் வந்து 6:30 ஸ்டார்ட் ஆக போகுது, 5:30 வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு 5:45 5:50 வந்து நாங்கள் வந்து அந்த ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்.
ஸ்டார்ட் பண்ணி ஒரு ½ ஹவர்லேயே வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஓரளவுக்கு பண்ணி முடிச்சுட்டாங்க. அவங்க அந்த அந்த டைம் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து எப்படி வந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல. அதுக்கப்புறம் லேட் நைட் ஆகுது. அ ஃபங்ஷன்லாம் கம்ப்ளீட் ஆகுது. ஃபங்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசப்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஷூட் வந்து வைக்கிறாங்க. அதுவும் கம்ப்ளீட் ஆகுது. அட் த லேட் நைட் அரவுண்ட் ஒரு 11:30க்கு வந்து என்ட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. நாளைக்கு வந்து எனக்கு கார் வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. எனக்கு கார் வந்து அரேஞ்ச் பண்ணுங்களா? ஆல்ரெடி நான் வந்து டிராவல் அலவன்ஸ் எல்லாமே நான் பே பண்ணிட்டேன். நீங்க எப்படி கார்ல தானே வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்பதான் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கே. என்ன அப்புட்ன்னா, ப்ரோ இந்த மாரி நாங்க வந்து பைக்ல தான் வந்தோம். பைக்ல வந்தீங்களா? நான் தான் உங்களுக்கு கார்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேனே, டிராவல் அலவன்ஸ்லாம் குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, நான் வந்து மதுரையிலேருந்து வந்தேன் அப்படின்னாங்க. மதுரையிலேருந்து வந்தீங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச தான் எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. அதுவும் 2 வீலர்ல வந்திருக்காங்க. நான் அந்த டைமே அவங்களுக்கு வந்து கால் பண்றேன். ப்ரோ இந்த மாதிரி 2 வீலர்ல தான் வந்திருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் நான் பே பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்சுவலி நாங்க என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்புட்ன்னா, 6த் ஜூன் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, மஹால் டூ டெம்பிள்ல தான் வந்து எனக்கு மேரேஜ் வந்து நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அரவுண்ட் ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 to 5:00 வந்து மேரேஜ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸ்ட்ரெயிட் அவர்ட்ட கால் பண்ணி சொல்றேன். ப்ரோ இந்த மாரி என்கிட்ட கார் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. நான் வந்து ஆல்ரெடி அலவன்ஸ்லாம் பே பண்ணியாச்சு. இந்த டைம் வந்து நான் வந்து கார் வந்து அரேஞ்ச் பண்றது. ஆல்ரெடி எல்லாமே இருக்கிற கார் எல்லாத்தையுமே ரிலேட்டிவ்ஸ்க்கு, அதுக்கப்புறம் எங்களோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் பிரைடோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே கரெக்ட்டா இருக்கு. இந்த டைம்ல சொல்றீங்களே, நான் எப்படி உங்களுக்கு நான் வந்து பண்றதுன்னு சொல்லவிட்டியும், சரி ஓகே நான் டீம்ட்ட செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் கட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கார் எடுத்துட்டு வர சொல்லி, கேமரா க்ரூ மெம்பர்ஸ மட்டும் அந்த கார்ல வந்து பிக் பண்ணிட்டு, அந்த டைம்ல என்னால எதுவுமே பண்ண முடியல. ஓகே இவங்கள மட்டும் தனியா ஏத்திட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் பேக் பண்ணி கோயில்ல வந்து டிராப் பண்ணிட்டு, கேமரா க்ரூ மெம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த டைம்ல தனியா ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி வந்துட்டு போனாங்க. அது முடியுது. முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் ஃபோட்டோ ஷூட், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பேக் வந்து வரோம். எல்லாமே அந்த அரேஞ்ச் பண்ண ஃப்ரெண்ட் வந்து பார்த்துக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்படியே முடியுது. எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. செஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அப்புறம் மார்னிங் மார்னிங் வந்து மஹால் வரோம். அப்புறம் ஃபோட்டோகிராஃபி செக்ஷன்லாம் முடியுது. எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாமே ஓவர் ஃபைன். அதுக்கப்புறம் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ப்ரோ என்ன ப்ரோ இந்த மாதிரி இப்படி வந்து சொல்றீங்க? லைக் எப்படி இது வந்து உங்களுக்கு யார் வந்து இன்சார்ஜ்? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேச தான் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 4 பேருமே லைக் நான் புக் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேண்டிட் ஃபோட்டோ, கேண்டிட் வீடியோ, ட்ரெடிஷனல் ஃபோட்டோ, ட்ரெடிஷனல் வீடியோ இந்த 4 தான் வந்து நான் வந்து புக் பண்ணியிருந்தேன். இந்த 4 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கும் கான்டாக்ட்டே இல்ல. அவங்க எல்லா பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரீலான்சிங் பெர்சன். எனக்கு அப்பதான் வந்து செம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா எனக்கு அந்த செஷன் போகும்போது எனக்கு வந்து ஒரு இது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கும் கான்டாக்ட்டே இல்ல. 2 பேர் வந்து மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேலம்லேருந்து வந்திருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. இந்த 4 பேத்துக்குமே கான்டாக்ட்டே இல்ல. மதுரையிலேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்கக்குள்ள மட்டும் தான் கான்டாக்ட். இவங்க 2 பேத்துக்குமே என்ன எடுக்க போறோம்? அவங்கட்ட ஒரு பிளானே இல்ல. அப்பதான் எனக்கு வந்து செம்ம ஷாக். என்னது நம்ம எல்லாமே ப்ராப்பரா பண்ணுவாங்க. லைக் ஒரு டீமோட பண்ணுவாங்க. ஏன்னா நான் எப்படி இந்த பேஜ வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோஸ் வந்து நெறைய வந்து போடுவாங்க. லைக் வந்து ஒரு டீமா இருப்பாங்க. பண்ணுவாங்க. ஒரு ஐடியாஸ் வந்து கன்வே பண்ணுவாங்க. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி ஓகே இந்த டீம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயின் ரீசன் இந்த டீமுக்கு வந்து நான் போனது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து செம்ம ஷாக். என்னடா அது நம்ம இவ்ளோ பண்ணிட்டு அவங்க வந்து நம்மள இப்படி வந்து பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஷாக். சரி ஓகே நான் அப்பயே அவங்ககிட்ட நான் கால் பண்ணி கேட்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ லைக் இது மாரி எல்லாமே உங்ககிட்ட பேசி தான் பண்ணது. டீம் வந்து வேற ஏதோ டீம் வந்திருக்காங்க. எல்லாமே ஃப்ரீலான்சிங். ஒருத்தவங்களுக்கும் கான்டாக்ட்டே இல்ல. அவங்க எடுக்கிற ஃபோட்டோஸும் எனக்கு வந்து அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடா இல்ல. எந்த ஒரு இன்னோவேஷன் ஏதாச்சும் புதுசா பண்ணணும்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு மத்தவங்க பண்றத விட இவங்க ஒருத்தவங்கள சூஸ் பண்றோம் அப்படின்னா நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பேர் வந்து சூஸ் பண்ணோம். பட் எனக்கு எந்த ஒரு சாட்டிஸ்ஃபைடுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறேன். இல்ல ப்ரோ டீம்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டீம்ட்ட செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாங்க. எனக்கும் அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. அவங்களையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அ அவ்வளவா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. சரி ஓகே. இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம தள்ளி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்பிச்சுட்டு முடிச்சுட்டு அந்த செஷன் அப்படியே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நான் அவட்ட கால் பண்றேன். ப்ரோ இந்த மாரி எனக்கு ஃபோட்டோஸ் வந்து வேணும். எப்போ வந்து தரப்போறீங்க? எனக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்க்கணும். வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்றேன் அவங்ககிட்ட. ப்ரோ நீங்க வந்து எனக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து அனுப்புங்க.
என்னோடய சோர்ஸ் ஃபைல் எல்லாமே இருக்கும். வீடியோஸ் அண்ட் சோர்ஸ் ஃபைல் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் அதில் காப்பி பண்ணி தரோம். நீங்கள் வந்து அந்த சோர்ஸ் ஃபைலை வந்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் 2 டிபி எஸ்எஸ்டி வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்களோட ஆஃபீஸ் சென்னை ஆஃபீஸ்க்கே வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து சோர்ஸ் ஃபைல் வந்து காப்பி பண்ணி எனக்கு வந்து சென்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் நடக்குது. ஜூலைல நடக்குது. நான் வந்து எல்லா ஃபோட்டோஸ், எல்லா வீடியோஸ் வந்து பார்க்குறேன். ஒவ்வொரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சாட்டிஸ்ஃபைடே சுத்தமா இல்ல. ஏன்னா அவங்க ஒரு லைட்டிங் கரெக்ட்டா இல்ல. ஒரு ப்ராப்பரான ஒரு போஸ் இல்ல. எல்லாமே ஓரளவுக்கு பிளர்ரா இருக்கு. நிறையா குரூப் ஃபோட்டோஸ் எல்லாமே மிஸ்ஸிங். வீடியோஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ குவாலிட்டியாவே இல்ல. எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஏன்னா ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வீடியோவுமே நான் போஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன் என்னோட பேஜஸ்ல. ஏன்னா இதான் வந்து ரீசன். எனக்கு வந்து எதுவுமே சுத்தமாவே பிடிக்கல. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. ப்ரோ அப்பயே கால் பண்ணேன். ப்ரோ எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல. சாட்டிஸ்ஃபையிங்காவே இல்ல. எனக்கு இதுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் வேணும். இல்லைனா எனக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் தெளிவா வந்து அவன்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து சோர்ஸ் ஃபைல். எந்த ஒரு எடிட்டுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு எடிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இப்போ நீங்க பார்க்கறது வந்து சோர்ஸ் ஃபைல்னா ரா ஃபுட்டேஜ். லைக் எந்த ஒரு எடிட்டுமே பண்ணாம கேமரால எப்படி ஷூட் பண்ணாங்களோ அது அப்படியே வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. நானும் சரி ஓகே, எடிட் பண்ணாத ஃபைல்னால தான் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள நானே சரி சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு, சரி ஓகே ப்ரோ எனக்கு எடிட் பண்ணி முடிஞ்ச அளவு எனக்கு வந்து ஃபாஸ்ட்டா வந்து குடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, சரி உங்களுக்குன்னு தனி குரூப் நான் கிரியேட் பண்றேன். போஸ்ட் மேரேஜ் ஃபுட்டேஜ் எடிட்டட் வீடியோஸ்க்குலாம் நான் இன்னொரு ஹெட் வந்து நான் போட்டிருக்கேன். அவங்க தான் வந்து ஃபுல்லாவே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானும் அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு எப்போ எடிட்டிங் காப்பீஸ் வந்து வரும், ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு அடுத்து எனக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணவங்க எல்லா பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அவங்க ஒரு தாட்டி எனக்கு ஃபோட்டோஸ் போடும்போது எனக்கு ஐயோ! என்ன நம்ம இவ்வளோ அமௌண்ட், ஏன்னா லேக் ரூபீஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு கரெக்டான ஒரு குவாலிட்டி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எதிர்பார்த்து தான் இவங்களை வந்து சூஸ் பண்ணேன். ஆனால் இவங்க வந்து கடைசியில் இவ்வளோ டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு தாட்டியும் ரொம்ப இது பண்ணி அவங்ககிட்ட நான் மெசேஜ் பண்ணேன். ப்ரோ எனக்கு வேணும். எனக்கு கண்டிப்பான ஃபோட்டோஸ் வேணும். உங்களுக்கு என்ன ரெக்யர்மென்ட் கேளுங்க, எல்லாமே நான் பண்ணிட்டேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, லைக் உங்களுக்கு என்னென்ன சாங்ஸ்லாம் வேணும், எப்படி வந்து வேணும், எப்படி எடிட்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்டாங்க. நான் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி எல்லாமே ஒவ்வொரு டைமும் இவ்வளோ சாங்ஸ் 20 சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கேண்டிட் வீடியோக்கு வந்து ஒரு 5 சாங்ஸ் சூஸ் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் டீசர் மாதிரி வேணும், அதுக்கு வந்து ஒரு சாங்ஸ் சூஸ் பண்ண சொன்னாங்க. ஆடியோ எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. ஒரு டைமுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரௌண்ட் ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு. நான் கால் பண்ணி கேட்குறேன், ப்ரோ எனக்கு கண்டிப்பாக வேணும், நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறேன். அவங்க வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட்ஸ் எனக்கு வந்து டேட் மாதிரி கொடுங்க, எனக்கு இந்த டேட்குள்ளேயாச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி தரேங்கிறாங்க, தரல அப்படியே ஒரு 10 to 15 டைம்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக எனக்கு ரொம்ப அப்படியே ஹைப் ஆயிடுச்சு. ப்ரோ எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு நாளைக்குள்ளே எனக்கு பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். இந்த சண்டே வந்து நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. சரி நானும் வெயிட் பண்ணுறேன். அந்த சண்டே ஈவினிங் அரௌண்ட் ஒரு 8:30 ஆயிடுச்சு. நான் அப்போ கால் பண்ணுறேன். மார்னிங்லேருந்து வெயிட் பண்ணேன். ஈவினிங் 8:30 ஆயிடுச்சு. நான் கால் பண்ணேன். ப்ரோ என்னாச்சு ப்ரோ, இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருந்தீங்களே, எண்ட் ஆஃப் தி டே இன்னைக்கு தான் சொல்லியிருந்தீங்க, இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அரௌண்ட் ஒரு 8:45க்கு ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணாங்க, வீடியோ ஃபைல். அந்த ஒரு வீடியோ ஃபைல் பார்த்துட்டு எனக்கு மனசே சுத்தமாக இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா ஃபுட்டேஜையும் அப்படியே போட்டுட்டு, ஜஸ்ட் பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு ஃபில்டரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு சாங் வந்து அப்ளை பண்ணிவிட்டு, அப்படியே வந்து ரெண்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ நானே என்னோட லேப்பில் வந்து நானே எடிட் பண்ணுவேன். ஒரு டிரான்சிஷன் இல்லை, ஒரு கலர் கிரேடிங் இல்லை, ஒரு சவுண்ட் எஃபெக்ட் இல்லை, எதுவுமே இல்லை. அப்பயே நான் கால் பண்ணேன். ப்ரோ நான் என்ன ரெக்குயர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் தெளிவாக வந்து நான் சொல்லியிருந்தேன். எந்த ஒரு எடிட்டுமே இல்லை. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து எடிட் பண்ணுவேன். ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்ட குவாலிட்டியில் எனக்கு வீடியோ வந்து கொடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். இந்த நாள் வரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை அதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் கால் பண்ணால் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி நான் மீட்டிங்கில் இருக்கேன், நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறாங்க.
ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் தெரில. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஃபர்தராக ஒரு ஃபோட்டோகிராஃபரோ ஒரு வீடியோகிராஃபரோ நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பிளைண்டாக இன்ஸ்டாகிராம் மட்டும் நம்ப வேணாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோ எடுத்து அதில் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் ஆஃப் 5 ஒரு பெஸ்ட் ஆஃப் 4 தான் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் எல்லா வீடியோகிராஃபர்ஸும் இந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. பட் ஆனால் நான் ரீசெண்டாக என்னோட ரீசெண்ட் டேஸில் கோ த்ரூ ஆனதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இன்கேஸ் நீங்கள் ஃபர்தராக ஏதாச்சும் ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவங்களோட ப்ளேஸ்க்கே போங்க. டேரெக்டாக போய் விசிட் பண்ணுங்கள். அவங்களோட ஆல்பம்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட வீடியோஸ் எப்படி இருக்குது, அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்குது, உங்களோட குவாலிட்டிக்கு அவங்க வந்து ஈக்குவல் பண்ணுறாங்களா, நீங்கள் கொடுக்குற பேக்கு அவங்க ஒருத்தான வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பே பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பிளைண்டாக இன்ஸ்டாகிராமை மட்டும் நம்ப வேணாம். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை அந்த பேஜை வந்து தாக்குறதுக்கு அப்படின்லாம் இல்லை. அந்த பேஜை வந்து நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டாச்சு அவங்க எனக்கு கரெக்டான ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அவங்களோட பேஜ் என்ன அப்படின்னா நான் கீழே டேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து அவுட்புட் வீடியோ வேணும். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுங்கள். இதான் என்னோட ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட். என்னோட பேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 போஸ்ட் அப்புறம் 2-3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது என்னது அது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரைட் சைடில் வந்து ரிசப்ஷன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து ஷூட் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் அது. ஸோ இது வந்து ஒரு தனி டீம், அது வந்து ஒரு தனி டீம். அவங்கள பார்த்துட்டு இவங்க நல்லா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பயத்தோடு இருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடையே ரொம்பவே நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகே, தேங்க் யூ ஸோ மச். ஐ ஹோப் ஐ வில் கெட் த வீடியோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். தேங்க்யூ கைஸ். ஏதாச்சும் அப்கமிங் டேஸில் வந்து ப்ராக்ரஸ் நடந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.